ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுவதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டர், நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஆனியன் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு போட்டுருவோம் தம்பி. போட்டு ஆனியன், தக்காளி, இஞ்சி பேஸ்ட்டு, 2 ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் ஒரு 5 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. அடுத்தது நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்க்கலாம். இது கலருக்காக கஸ்தூரி மேத்தி சேர்க்குவோம். ஒரு 4 மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நான் மிளகாய் போடல, அதனால் வரமிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு போட்டு எல்லாமே நன்றாக வதக்கணும். இது நல்லா வதக்கணுன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இது வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு என்ன சேர்க்கணும்னா, ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்குங்க, இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கணும், பெரட்டிக்கணும். பெரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றணும். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுறோம். என்ன காயிற தம்பி. இது அரை வேக்காது வந்தோன்னா அப்படி எடுத்துருவோம். கடாயை காய வச்சு நம்ம அதில் வந்து பட்டரை போடுறோம். பட்டரை போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கோம்ல பேஸ்ட்டு, இதை வந்து அதில் ஊற்றணும். இதுக்கு தேவையானது சால்ட்டு. நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அது வந்து நல்லாயிருக்கும். இதோட லைட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா சுகர் 1 ஸ்பூனு சேர்த்துக்குங்க. சுகர் சேர்த்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பட்டர் இருக்குல்ல, சிக்கன், பட்டர் சிக்கன் இது வறுத்து வச்ச சிக்கனை வந்து நல்லா போட்டு
நல்லா 2 கொதி கொதிக்கணும். அவ்வளோதான், கொதித்து இறக்கி ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ இது வந்து நம்ம இறக்கி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த சிக்கன் மேலே இதை போட்டு விட்டுருவோம். கஸ்தூரி மெட்டி. இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.